இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 67.3 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். மிகப்பெரிய கடத்தல் கும்பல் முறியடிப்பு. புக்கிட் அமான் அறிவிப்பு. போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டு வந்த 4 முக்கிய கும்பல்களை அரச மலேசிய போலீஸ் படையின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவு அதிரடியாக முறியடித்துள்ளது. இதில் 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அதன் இயக்குநர் கமிஷனர் டாக்டர் உசேன் ஒமார் கான் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். ஆப் கசிங், ஆப் மடாரினி, ஆப் அரிஸ்தாலிஸ் மற்றும் ஆப் வாஜா ஆகிய 4 தொடர் அதிரடி நடவடிக்கைகளின் மூலம் உள்நாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் உட்பட 16 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் அதிர்ச்சியூட்டும் தகவலாக ஒரு போலீஸ் அதிகாரியும் ஒரு பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அதிகாரியும் இக்கும்பல்களுக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டுள்ளனர். செராஸ், காஜாங், கோம்பா, கில்லான் உத்தாரா, செந்தூல் மற்றும் சபா பர்னாம் போன்ற பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் வேப் திரவ வடிவிலான MDMA, மெத்தாபெத்தமின், கெத்தமின், பில் எக்ஸ்டசி மற்றும் பில் அரைமின் 5 போன்ற பல வகையான போதைப் பொருட்கள் பெருமளவில் கைப்பற்றப்பட்டன. இவற்றின் ஒட்டுமொத்த மதிப்பு 67.3 மில்லியன் ரிங்கிட் ஆகும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டாக்டர் உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். இக்கும்பல் வெளிநாடுகளில் இருந்து போதைப்பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்களை பழச்சாறுகள் மற்றும் ஆபரணங்கள் என பொய் பிரகடனம் செய்து இறக்குமதி செய்துள்ளது. பின்னர் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலை மற்றும் குடியிருப்பு வீடுகளில் இவற்றை சேமித்து உள்நாட்டு சந்தை மற்றும் அண்டை நாடுகளுக்கு கடல் வழியாக கடத்த திட்டமிட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் பிரம்படி விதிக்கப்படும். குற்றம் இழைத்தவர்கள் போலீஸ் துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எவ்வித சமரசமும் இன்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என CP டாக்டர் உசேன் ஒமார் கான் எச்சரித்துள்ளார். மேலும் இந்த கும்பல் தங்கள் நடவடிக்கைக்கு பயன்படுத்தியதாக நம்பப்படும் வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். சனிக்கிழமை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவை முன்னிட்டு பக்கத்தன் ஹரப்பான் கூட்டணியின் பிரச்சார பணிகளை தீவிரப்படுத்தும் வகையில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். ஜுலுபுவில் உள்ள சென்னா தொகுதியில் மத்திய தேநீர் விருந்துடன் தனது பயணத்தை தொடங்க உள்ள அவர் தொடர்ந்து பாரோயில் உள்ள இஸ்லாமிய டக்வா மையத்தில் நடைபெறும் தமு அன்வார் நிகழ்ச்சியிலும் கிளானா ரிசார்ட்டில் இந்திய சமூகம் ஏற்பாடு செய்துள்ள இரவு விருந்து நிகழ்ச்சியிலும் பங்கேற்க உள்ளார். இரவு 9 மணிக்கு பெத்தாரியா வர்த்தக மையத்திலும் அதனைத் தொடர்ந்து இரவு 10:30 மணிக்கு நீலாய் டேசா சம்பாக்கா இரவு சந்தை பகுதியிலும் நடைபெறவுள்ள கக்கால் ஹராப்பான் நெக்ரி செம்பிலான் இறுதிக்கட்ட பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கு அவர் தலைமை தாங்குகிறார். இந்நிகழ்ச்சிகளில் மாநில மந்திரி புசா டாக்டர் ஸ்ரீ அமினுடின் ஹருன், ஜாசேகா தேசிய செயலாளர் ஆந்தனி லோக் மற்றும் கூட்டணி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக தொடுக்கப்பட்ட 150 மில்லியன் ரிங்கிட் அவதூறு வழக்கில் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டின் உடல்நிலை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. வழக்கு விசாரணைக்கு அவர் முழு தகுதியுடன் இருக்கிறாரா என்பது குறித்த விவரங்களை ஷா அலாம் உயர் நீதிமன்றத்தில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமையன்று தாக்கல் செய்ய உள்ள வழக்கறிஞர்கள் தேசிய இருதய கழகத்தின் மருத்துவ கண்காணிப்பில் உள்ள அவரது உடல்நிலை குறித்து மருத்துவ நிபுணர்களின் அறிக்கையையும் சமர்ப்பிக்க உள்ளனர். கடந்த ஜூலை 10ஆம் திகதி தனது 101வது பிறந்த நாளை கொண்டாடிய முன்னாள் பிரதமரின் வயது மற்றும் மருத்துவ சூழலை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமது 22 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் குடும்பத்தினரை செல்வ செழிப்பாக்கியதாகவும் இனவாதியாக செயல்பட்டதாகவும் கூறி பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தம்மை குறித்து அவதூறாக பேசியதாக கூறி டாக்டர் மகாதீர் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். ஜராம்பாடாங் சட்டமன்ற தொகுதியின் பக்கத்தன் ஹரப்பான் வேட்பாளர் ஜி மணிவண்ணன் தனது தீவிர பிரச்சாரத்தின் மூலம் இதுவரை 85 விழுக்காட்டுக்கும் அதிகமான வாக்காளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டியுள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் எஞ்சிய 15 விழுக்காடு வாக்காளர்களையும் அடுத்த 3 நாட்களுக்குள் சந்தித்து விடுவேன் என PKR சார்பில் பக்கத்தன் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் மணிவண்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். PKR கட்சியின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அரசியல் செயலாளரான மணிவண்ணன் கடந்த 3 மாதங்களாகவே இப்பகுதியில் அடிமட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தூய்மையான நிர்வாகம், வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட தனது 10 முக்கிய வாக்குறுதிகளை
வாக்காளர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மணிவண்ணன் தீவிரமாக உள்ளார். கடந்த முறை வெறும் 693 வாக்குகள் வித்தியாசத்தில் பரிசான் நேஷனல் வென்ற இந்த ஜெராம் படாங் தொகுதியில் இந்த முறை பரிசான் நேஷனலின் டத்தோ முகமது ஜைடி அப்துல் கடீர், பக்காத்தான் ஹராப்பானின் மணிவண்ணன், பெர்சாத்துவின் ஸ்ரீ சஞ்சீவன் மற்றும் மலேசிய பூர்வக்குடி மக்கள் கட்சியின் டயானா டால் ஆகியோருக்கு இடையே கடுமையான 4 முனை போட்டி நிலவுவது குறிப்பிடத்தக்கது. ஜோஹோபாருவில் உள்ள வாடிக்கையாளர் சேவை அதிகாரியான 40 வயதுடைய ஜி தேவேந்திரன் என்பவர் தனது 18 மாத ஆண் குழந்தையை கொலை செய்ததாக கூறப்படும் வழக்கில் இன்று ஜோஹோபாரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வழக்கு என்பதால் அவரிடம் இருந்து எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த 2023 செப்டம்பர் 12 அன்று பண்டாபாரு பர்மாஸ் ஜயாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த கொடூர சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. இதற்கான மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் குறைந்தபட்சம் 12 பிரம்படிகளும் வழங்கக்கூடிய குற்றவியல் சட்டம் 302 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் வழக்கறிஞர் யாரும் ஆஜராகாத நிலையில் DNA மற்றும் தடயவியல் சோதனைகளின் அறிக்கைகளை சமர்ப்பிக்க இவ்வழக்கை அக்டோபர் 1ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிர் இழந்த குழந்தையின் மரணம் கடந்த ஜூலை 18 அன்று தந்தையான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. அகதிகளுக்கான ஐநா தூதர் அலுவலகத்திற்கு வெளியே முன்னதாக தங்க வைக்கப்பட்டிருந்த 113 ரோஹிங்யா அகதிகள் கோலலம்பூர் போலீஸ் தலைமையகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கிருந்து அவர்கள் கோலலம்பூர், ஸ்லாங்கோர் மற்றும் பினாங்கு ஆகிய மாநிலங்களில் உள்ள புதிய தங்கும் இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கோலலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மார்சோஸ் மேற்பார்வையில் நடைபெற்ற ஆவண சரிபார்ப்பு பணிகளுக்கு பிறகு மலேசிய நிவாரண முகமையின் உதவியுடன் அகதிகளுக்கு மருத்துவ பரிசோதனைகளும் உணவும் வழங்கப்பட்டன. அகதிகள் அனைவரும் முறையான ஐநா அகதிகள் ஆவணங்களை கொண்டுள்ளனர் என்பது உறுதியானதை அடுத்து அவர்கள் தங்களது உறவினர்கள் வசிக்கும் இடங்களுக்கு கட்டம் கட்டமாக அனுப்பப்பட்டனர். அனைத்துலக ஃபார்முலா 1 பந்தய கால அட்டவணையில் மீண்டும் நிரந்தர இடத்தை பெற வேண்டுமெனில் மலேசியா ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் 300 மில்லியன் ரிங்கிட் செலவிட வேண்டும் என்று செப்பாங் அனைத்துலக சுற்று வட்டாரத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அசான் ஷவ்ரிமான் அனீப் தெரிவித்துள்ளார். உரிமை கட்டணம் மற்றும் உள்ளூர் தயாரிப்பு செலவுகள் அடங்கிய இந்த தொகையை செலவிடுவதன் மூலம் நாட்டின் சாத்தியமான வருமானம் 1 பில்லியன் ரிங்கிட்டை எட்டக்கூடும் என்றார் அவர். பண வசதியும் கால அட்டவணையில் காலி இடமும் இருந்தால் மட்டுமே மலேசியா மீண்டும் F1இல் இடம் பிடிக்க முடியும் என்றார் அவர். எனினும் மக்களின் பொருளாதார பிரச்சினைக்கு அரசாங்கம் தற்போது முன்னுரிமை அளித்து வருவதால் எதிர்கால தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். வரும் அக்டோபர் 2 முதல் 4 வரை மலேசியாவில் நடைபெறவுள்ள கல்ஃப் பஹ்ரைன் கிராண்ட் பிரீ ஒரு முறை மட்டுமே நடத்தப்படும் பந்தயமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். மலேசியா இதற்கு முன்பு 1999 முதல் 2017 வரை செப்பாங்கில் மலேசிய கிராண்ட் பிரீ போட்டிகளை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.